நீ கேட்டியவனா நன்றி அம்மா பாஜ் பாஜ் பாய் பக்க பக்க பந்து பந்து அம்மா கேக் மே கேக் என்ன சொல்றான் என்ன புரியவில்லையே எப்படி அதுதானே ஒன்றுமில்லை சாமி தேவி சாமி தங்களுடைய பாத்திரத்துக்கு மல்லிகை முல்லிகை மறி மறி குழந்து பலவிதமான மலர்களை எடுத்து பட்டு அடியால் துடைத்து இருகரம் வைத்து சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் சுவாமி. என் அருகாமல் இருக்கக்கூடிய எனது தேவி மன்னா மல்லிகை முள்ளிகிரவாசி கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய இவை மலர்களை கொண்டு என் திருமணி வாதத்தை விரைந்தபடியால் எப்படி வாழ வேண்டும் எப்படி சொல்கிறேன். கண்ணை என்ன
சுகமாக வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. அப்படியா? உண்மைதான். அதுவே மிக்க மகிழ்ச்சிங்க. ஆ, இருந்த போதிலும் ஆ, உன் தேவியாகி இந்த ராணியம்மன் நாங்க மன்னரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கவா? நாளை இன்று எனது தேவி சாமி, கட்டி கணவன் என்னோட ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தை கேட்க உனக்கு உரிமை உண்டானது. ஏது வார்த்தை? ஆகட்டும். மன்னாலே தவறு செய்து என்ன? சொல்கிறேன், சொல்கிறேன். வார்த்தை அரமனையில இருக்கக்கூடிய மனைவிய ஆ, ஓடோடி அழைத்து வந்தீங்களே, என்னங்க விஷயம்? எதற்காக அழைத்தா? என்ன காரணம்? அரண்மனையில் இருந்த தேவியை மந்திரிமார்களை விட்டு அழைத்த விஷயம் எதற்கு கேட்கிறாயே? உண்மைதான் தேவி, சாமி. தேவ இந்திரனுக்கு ஆ, தேவர்கள் ஒரு கட்டளையிட்டார்கள். எப்படி? நீதி நேர்மை வழங்க வேண்டும். சரி. தேவலோகத்தில் ஆ, மாத ஒரு முறை தேவர் சபை கூட்டணும். ஆமா, கூட்டுவது வழக்கம் என்று உண்மைதான். தேவர்கள் கட்டளையிட்டார்கள். சரி. அதை போல் ஆ, இன்ற தினம் தேவர் சபை. தேவ சபை கூட்ட வேண்டும். அப்படியா? அதற்காக வந்து அழைத்து. அகுட்டு சாமி. அப்படியா? தேவர் சபை கூட்டணும். யார் அங்கி? வா இங்கி. நண்பா, ஐயா, என் மனைவி பார்த்தாயா? என்னங்க 2-3 சால் ஓட்டல நீ பாரு ஏற்பு. வா இங்கி. தேவ இந்திரன் மாத ஒரு முறை தேவ சபை கூட்டுவது வழக்கம். இதற்கு நிருபதம் அனுப்ப வேண்டும். சரிங்க. எப்படி? அனைத்து நாட்டு மன்னர்கள் நிர்வாணம் அனுப்புவாங்க. எடுத்து வா ஓலையை. ஸ்ரீ ராஜஸ்ரீ ஸ்ரீராஜஸ்ரீ கணபருந்தியே கணபதியே தேவ இந்திரன் தேவேந்திரன் கட்டளை என்ன என்றால் என்ன என்றால் 56 நாட்டு மன்னர்களும் ஆமா தேவர் சபைக்கு வர வேண்டும். வர வேண்டும். இப்படிக்கு தேவ இந்திரன் கட்டளை கட்டளை. ஆகட்டும் சாமி. ஆகட்டும். அனைத்து நாட்டு மன்னர்கள் சம்மதம் போடுறாங்க. சமயங்களே, தேவேந்திரனையே மாத ஒரு முறை வருடம் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அதற்காக இந்த தேவர் சபைக்காக அனைத்து நாட்டு மன்னர்களும் அனைத்து நாட்டு ராஜர்களும் அனைத்து நாட்டு முனிவர்களும் இந்த தேவர் சபைக்கு கலந்து கொள்ள வேண்டும். சுவாமியோ கேளு
சபையர்களை அதே பிரகாரமாக அதாவது அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் முன்னர்களுக்கும் மிகுந்த அனுப்ப ஒரு சபைக்காக அதாவது மனுஷனே சபைக்கு வருகின்றார் என்றால் மற்ற விஷயம் பின்னால்